அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு பதிவுங்க. அதாவது காக்கைக்கும் நம்மளோட மனிதர்களுக்கும் உள்ள கர்மாவுக்கும் தொடர்பு எவ்வளவு நெருங்கிய அளவுல இருக்குது. இந்த 2க்கும் தொடர்பு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். காக்கா வந்து இயற்கையா மரணமடைந்தத இதுவரைக்கும் எந்த நபராலையும் பார்த்திருக்கவே முடியாதுங்க. ஏன்னா, கூட வர்றவங்க யாருன்னு தெரியும்னா, நம்ம முன்னோர்களுடைய ஆன்மா அது கூடவே சேர்ந்து வரும் இல்லையா? அதனால தான் காக்கா கத்தினா நம்மளோட சொந்தக்காரங்க வர்றாங்க அப்படின்னு நமக்கு முன்கூட்டியே சொல்வாங்கங்க. அதுவும் கிராமங்கள்ல கூட இன்னும் சொல்வதை நாம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம கர்மாவின் தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கு என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம முழுவதுமாக தெரிந்து கொள்ளலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம பதிவில் வரும் தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வருங்க. நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம். வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில சடசடன்னு நீங்க மேலே செல்லணும் அப்படின்னு சொன்னா, உயரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தினமுமே காக்கைக்கு கண்டிப்பாக சாப்பாடு என்பதை வைங்க. தினமுமே நீங்க சாப்பாடு வைப்பது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசி நமக்கு முழுவதுமாக கிடைக்குங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா, மனிதன் இறந்தா ஏன் அழுறாங்க? அழுதா அவங்களுக்குள்ள டிப்ரஷன் வந்து வெளியே வருங்க, அவ்வளவுதான். ஆனா அதே இது சந்தோஷமா மனுஷன் சிரிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள மகிழ்ச்சி எல்லாமே வெளிவரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, காக்கைகள் வந்து இறந்து விட்டால் குடும்பமாக வந்து அதே இடத்துல வந்து கத்தி குரல் கொடுப்பத நாம பார்த்திருக்கிறோம். அதனால வந்துட்டு காக்கை வந்து குடும்பமாக வாழுகிறதுங்க. அப்போ மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்னு கத்துக்கிட்டதே இந்த காக்கையிடம் இருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம இப்ப வந்து காக்காக்கு தினமுமே சாப்பாடு வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த சாப்பாட வைக்கிறவங்களுக்கு கர்மா இருக்குது அப்படின்னா, அந்த காக்கா வந்து நம்ம சாப்பாட்ட எடுக்கவே எடுக்காதுங்க. ஆனா சாப்பிடாத மாதிரி வரும். ஆனா அந்த சாப்பாடு பக்கத்துல உட்காரும். ஆனா அது சாப்பிடாதுங்க. பொதுவாக நம்ம மனிதர்களுக்கு கர்மா வந்து ரொம்ப கம்மியா இருந்தா, நம்ம வந்து பெரிய பணக்காரனாக இருப்போம் அப்படின்லாம் நினைக்க முடியாதுங்க. கர்மா வேறு, நம்மளோட வசதி வாய்ப்பு வேறுங்க. பணம் படைத்தவனாக இருப்பது வேறு, மகிழ்ச்சியாக இருப்பது வேறுங்க. ஆனா ஒண்ணு பாருங்க, பணம் படைத்தவங்க யாரும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா அப்படின்னு சரித்திரத்திலே இல்லங்க. இந்த காகமானது யாருக்கு கர்மா குறைவாக இருக்கிறதோ, அது வந்து உடனடியாக அந்த சாப்பாட்ட எடுத்துக்கொள்ளும். சில நேரமெல்லாம் அதுவாகவே கத்தி குரல் கொடுத்து கேட்டு நம்மகிட்ட வாங்கி கூட சாப்பிடும் தன்மையுடையதுங்க. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மனிதனுக்குள்ள கர்மாவை அதுவாகவே நமக்கு உணர்த்துகிறதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த காக்கா உணர்த்தும் பாருங்க. மனிதனானவன் எந்த ஊர்களுக்கு நம்ம சென்றாலும், அவனுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல ஆபத்து வருது அப்படின்னா, அது ஓடி போய் அவனை கொத்தும். இந்த மாதிரி மனிதனுக்குள்ள ஆபத்தை முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பறவைனா அது காகம்தாங்க. அதனால காகத்திற்கு தினமுமே உணவு வைத்து பழகிக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காக்கா வந்து நம்மளோட முன்னோர்களுடன் தொடர்பு கொண்டவைங்க. இது வந்து காக்கை பற்றிய நிறைய ஆச்சரியத்தக்க விஷயங்கள நாம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது ஏன் பல பறவைகள் இருந்தாலும், காக்கைக்கு மட்டும் நம்ம தினமும் சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா, இன்னைக்கு வந்து காக்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதோட உடல் அமைப்புல ஒரு ஆன்மா இருக்கிற மாதிரி தாங்க அதோட அமைப்பு இருக்கிறது. ஆனா, காக்கைக்கு இயல்பாகவே 2 ஆன்மா இருக்கிறதுங்க. ஏன் அப்படின்னா, இந்த காக்கா மட்டும் நம்முடைய முன்னோர்களின் ஆன்மாவை ஏற்றுக்கொள்கிறது என்பது ஒரு விஷயங்க. காக்கையை பற்றி ஆச்சரியத்தக்க விஷயங்களில் ஒன்று, காக்காவானது இயற்கையாகவே மரணித்ததை நம்மளால பார்க்கவே முடியாதுங்க. அப்படி சக்தி வாய்ந்த இந்த காக்காவுக்கு தினமுமே சாப்பாடு வச்சு மகிழ்ச்சி அடையுங்க. ஒரு சில நேரங்கள்லலாம் காக்கை நம்மளோட தலையில கொத்திட்டு, அதனோட இறகால நம்மள தட்டி சொல்லுங்க. அது ஏன் அப்படி பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதனுக்கு அடுத்து வர இருக்கும் ஆபத்த வந்து எச்சரிக்கை பண்ணி, நமக்கு முன்கூட்டியே ஒரு உணர்வுபூர்வமாக அது காட்டுகிறதுங்க. இதிலிருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, காகமானது 2 உயிர்களின் ஆன்மாவை சுமந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? அதனால தாங்க பார்க்க சிறிய உடலாக இருந்தாலும் அதனோட சக்தி என்பது மனிதனுடைய கர்மாவை நிர்ணயிக்க வல்லமை பெற்றதாகவே இருக்கிறதுங்க. அன்பர்களே, இதுதான் காகங்களுக்கும் கர்மாவுக்கும் உள்ள தொடர்புங்க. நம்ம நினைச்சுக்கிடுவோம், காக்கா வந்து சும்மா தானே தலையில வந்து கொத்திட்டு போகுது, இது எல்லாம் ஒன்றும் இல்லை, உடனே தலையில நல்லெண்ணெய் வச்சு குளிச்சுட்டா ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிடுவோம்.
ஆனா அது அப்படி இல்லைங்க. ஏதாவது ஒரு விபத்துல மரணிக்க போகிறீங்க, இல்ல ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னா மட்டுமே காக்கை உங்களோட தலை மேல வந்து கொத்துங்க. இதுக்கு எல்லாமே பரிகாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் அருகில் இருக்கும் ஆலயங்களில நவகிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை 9 வாரம் நீங்க 9 முறை சுற்றி வந்து வழிபடுங்கங்க. அதுவும் ரொம்பவும் நல்லது. இதுவும் சனீஸ்வர பகவானால் கர்மாவின் தாக்கத்தை குறைக்க முடியுங்க. இயல்பாகவே இப்ப வந்து நீங்க எங்காவது ஒரு ஊருக்கு செல்ல வெளியில கிளம்புறீங்க அப்படின்னா, நிறைய காக்கா வந்தோ, அல்லது ஒரு காக்கா வந்தோ உங்க வீட்டு முன்னாடி நின்னு கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா, தயவு செய்து நீங்க செல்லக்கூடிய பயணத்த தவிர்த்துக்கோங்கங்க. ஏன்னா, முன்னோர்கள் வடிவத்தில தான் காகமானது உங்களுக்கு இருக்கும் ஆபத்தை நிர்ணயித்து, அந்த மாதிரி கத்தி குரல் கொடுக்கக்கூடியதுங்க. அதனால வந்து காகத்திற்கு தினமுமே நீங்க சாப்பாடு வையுங்க. உங்களோட முன்னோர்களே இறங்கி வந்து மனமார்ந்து உங்களுடைய சாப்பாட்டை எடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தியை இந்த காக ரூபத்துல கொடுப்பாங்கங்க. அப்படி நீங்க தினமுமே சாப்பாடு வைக்கும்போது காகமானது உங்களை ஒரு பார்வை பார்த்துட்டு ஆசீர்வாதம் கொடுத்து இந்த சாப்பாட்டை எடுக்குங்க. அது ரொம்பவும் நல்லதுங்க. அன்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். மேலும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.